அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் கொள்கிறேன். இன்னைக்கு என் வாய்ஸை நீங்க எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மத்திய அரசோடதும் மாநில அரசோடைய நற்செய்தியை பார்த்து என் மனசு குளிர்ந்து அந்த குளிர்ச்சியில ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு. அதனால வாய்ஸ் மாறிடுச்சு. அன்பை புகட்டுவதில் அன்னை, அறிவை போதுவதில் ஆசிரியை, அரவணைப்பில் சகோதரி, மனதோடு உரையாடுவதில் சிறந்த துணைவி, பொறுமையில் பூமாதேவி, இப்படி எங்கும் நிறைந்திருப்பது பெண்மை. இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தினத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டது பெண்களுக்கு எதிராக சமூகத்தில் நிலவும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாதுகாப்பின்மைக்கு அலட்சிய போக்கா இல்ல பாயாசார போக்கா? நடுவர் அவர்களே, மக்களுக்கு புரியுற மாதிரி நான் கொஞ்சம் நீங்க அனுமதி கொடுத்தா அவங்க செயல சொல்லிடுவேன். நம்ம சந்தோஷம் சொன்ன மாதிரி நம்ம நாடு நாசமா போறதுக்கு காரணம் பாசிசரசா பாயாசரசான்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நமது பாசிசரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்பு அமைதி பூங்காவாக திகழ்ந்த நமது தமிழகம் தற்போது குற்றவியல் பூங்காவாக மாறி இருக்கிறது. பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை, கணவர் மற்றும் அவர் உறவினர் சார்ந்த மரணங்கள், மானபங்கம் சார்ந்த உயிரிழப்புகள் என பாசிச அரசின் குற்றங்கள் பெருகி இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சின்னதா ஒரு புள்ளி விவரம் சொல்லட்டுமா? கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. கடந்த ஆண்டில் மட்டும் கற்பழிப்பு வழக்குகள் 592, வரதட்சணை மரணம் 47, மானபங்கம் தொடர்பான வழக்குகள் 1077, பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 75, கணவன் மற்றும் உறவினர் கொடுமை தொடர்பாக வழக்குகள் 980, பெண் கடத்தல் தொடர்பான வழக்குகள் 653 என மொத்தம் 2421 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படி நாங்கள் இயங்குவது, கல்வி கற்பது, எப்படி தொழில் வட்டாரத்தில் முயற்சி அடைவது? அது மட்டும் இல்ல மக்களே, இன்னும் இருக்கு. பெண்கள் உதவி எண் 181 மூலம் 11,778 அழைப்புகளும், குழந்தைகள் உதவி எண் 1098 மூலம் 39,758 மற்றும் காவலர் சேரி மூலம் 15,246 அழைப்புகளும் வந்திருக்கிறது. இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும். இந்தியாவோட கணக்கெடுப்பு சொன்னா தாங்காது. இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக 20,000 வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் வெறும் 200 குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் எங்கே? அவர்கள் எல்லாம் நம் ஒன்றிய அரசின் சங்கிகளா? பெண்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கூறவில்லை. நாங்க என்ன உங்ககிட்ட பிச்சையா எடுக்கிறோம்? நீங்கள் என்ன எங்களை பாதுகாப்பது? எங்கள் பாதுகாப்பு என்பது எங்களிடம் இருப்பது, நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதில்லை. நீங்கள் என்ன உங்கள் கடமையை செய்வது? எங்கள் பாதுகாப்பு எங்கள் உரிமை. அந்த உரிமையை கொடுப்பது உங்கள் அரசின் கடமை. அது செய்ய தவறியது ஒன்றிய அரசு. நம்ம தளபதி அண்ணன் அவங்க படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா? உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. யாருடைய பரிதாபமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும். எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமருவார். இனி வருங்காலத்தில் வரும் மகளிர் தினத்தன்று எந்த ஒரு மனக்கூறலும் இல்லாமல் மகிழ்ச்சியாக மற்றும் பாதுகாப்பான மகளிர் தினத்தை கொண்டாடுவோம் என்று நம்புவோம். ஒரு பெண் பிள்ளையை பெற்று அவளை சீராட்டி பாராட்டி வளர்த்து அவளை படிக்க வைத்து அழகு பார்க்க வேண்டிய ஒரு தாயின் கண்கள்
அப்பெண்ணின் உடலை கற்பழித்து அதை குளிர்சாதன பெட்டியில் பார்க்கிறார். இந்த அவல நிலையை பார்த்து ஒரு கவிஞன் எழுதுகிறான், வாங்கி வந்த பொருட்கள் எல்லாம் பத்திரமா இங்கிருக்கு, வாங்கி வந்த தேகம் மட்டும் குளிர். கற்பனைக்கு எட்டாத அவலங்கள் நடக்குதிங்கே. 35 துண்டுகளாக, எத்தனை 35 துண்டுகளாக வெட்டிவிட்டான் படுபாவி. பெண்மை காப்போம் என்று பேசி திரியும் ஆர்வலர்கள் அவலங்களை எதிர்த்து நின்று போராட கூடாதா? பெற்றோர் தேவையில்லை, உற்றார் தேவையில்லை, மதங்கள் வேண்டாம், மனங்கள் மட்டும் போதும் என்று சேர்ந்து வாழச் சென்ற பெண்களோ 6 அடி கல்லறை கூட இல்லாமல் இன்று விலங்கினங்களுக்கு இரையாக மாறினார். எந்த தாய்க்கும் இந்த அவல நிலை வரக்கூடாது. இதெல்லாம் விடுங்க, நம்ம வீட்டை பத்தி பேசலாம். முதல்ல வீட்டுல திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பொண்ணோட குமுறல், நீ பல் துலக்குகிறாய், நான் பாத்திரங்களை துலக்குகிறேன். நீ செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறாய், நான் வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறேன். நீ உடலை சுத்தம் செய்கிறாய், நான் ஆடைகளின் அழுக்குகளை சுத்தம் செய்கிறேன். நீ அலுவலகம் கிளம்புகிறாய், நான் பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு உன் வருகைக்காக காத்திருக்கிறேன். நீ இரவு வீடு திரும்புகிறாய், நான் இன்னும் திரும்பவில்லை என் சமையலறையில் இருந்து. நீ தூங்கச் செல்கிறாய், நான் கதவின் தாழ்பால்களையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் எரியும் மின்விளக்குகளையும் சரிபார்த்துவிட்டு வந்து படுக்கையில் விழுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் உனக்கு ஓய்வு உண்டு, எனக்கு உறவு வீட்டு விழா காலத்தில் நான் சோக நிகழ்வுகளின் கண்ணீர் சிந்தியபடி நான் கல்வி கூடங்களில் கேள்விக்கான பதிலும் நான். இவ்வளவு செய்துவிட்டு நீ வேலை செய்கிறாய் என்று பீத்திக் கொள்வாய். ஆனால் நான் சொல்வேன், கடந்த வாரம் ஒரு அரசு ஊழியர் புள்ளி விவரம் சேகரிக்க வந்திருந்தார். அவர் என்னிடம் கேட்டார், நீங்க வேலை பாக்குறீங்களாமா அப்படின்னு. அதுக்கு என்னுடைய பதில், இல்லைங்க, நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன். இதை பார்த்த ஆண் மக்கள் வெட்கிட்டு தலை குனிய வேண்டும், பீற்றிக் கொள்ள வேண்டாம். நான் எல்லா ஆம்பளைங்களையும் குறை சொல்லலைங்க, நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. ஏன் என்ன இந்த அளவுக்கு ஆண்களை பற்றி பேச என்ன இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அதுக்கும் எங்க வீட்டுல ஒரு ஆண் அனுமதிக்கணும் இல்லையா? அதனாலதானே வந்து பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் இதே மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும்ல. எனக்கு பேசளித்த நல்லுளங்களை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழக வெற்றி கழக உறுப்பினர் மற்றும் தளபதி விஜயின் தங்கை ஷபானா ஃபாரூக். நன்றி, வணக்கம். மட்டும் இல்ல, பாயாசம் இதோட அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அதுதான் பேச வராங்க. நம்ம ஒரு மரத்தை கலையும் செய்து உங்களுக்கு வந்திருக்கீங்க, அவங்க நல்ல உற்சாகம் இருக்கும். இது வரைக்கும் யாரும் எங்கேயுமே பேசாதவங்க, மைக்கே கையில பிடிக்காதவங்க. ஒரு தெரியும் ஒரு கூட்டத்துல வந்து மைக்கு கையில் கொடுத்தா எவ்வளவு எதிர்ந்து அவ்வளவு இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில துணிச்சலா தைரியமா பேசுறாங்கன்னா அதுக்காகவே நம்ம பாராட்டணும். அதுக்காகவே பாராட்டணும். இன்னும் பேசுறதுக்காக பாராட்டணும். பலத்த கரவசம் இப்படி எல்லாருமே சேர்ந்து பலத்த கரவசம் கொடுங்க. நம்ம இருக்கிற இந்த கரவசம் வந்து வேலை நல்ல பலத்த நகரம் நிறைந்த கரவசம் கை சொல்றாங்க. அது நகரம் நிறைந்த கரவசம் ஒவ்வொரு முறையும் இப்படி உற்சாகமா வரணும். அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு உற்சாகமா கைத்தட்டும். அவர்கள் பேசி முடித்து சென்றவர்களும் அதே உற்சாகத்தோடு அனுப்பிடுங்க. அப்பதான் அடுத்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய உற்சாகம் உங்களுக்கு. என் நாவில் சுரக்கும் உமிழ் நீரை கூட தமிழ் நீராக சுரக்கும் வல்லமை கொண்ட என் தமிழ் தாயை வணங்கி அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து தரணி போற்றும் தன்னிகரில்லா மைந்தனாய் நம்மை வழிநடத்தும் நம் தளபதியை வணங்கி தர்மபுரி மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு நாயகனாகவும் தர்மபுரி தாவேகா இளைஞர் படையின் தளபதியாகவும் விளங்கும் தகடூர் சிங்கம் நம் மாவட்ட தலைவர் அண்ணன் என் அண்ணன் நம் அண்ணன் தாபா சிவா அண்ணா அவர்களையும் வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல ஒளி வீச காத்து கொண்டிருக்கும்
தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான அநீதி, சமூக கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய மாநில அரசு. அதாவது நம்ம தளபதி ஸ்டைல சொல்லணும்னா பாயாசம் தான். அந்த பாயாசம் இனிக்குமா கசக்குமா? நம்ம இந்த காசு பாயாசம் நல்லாதாங்க இருக்கும் வீட்டுல லேடி. யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். இளையராஜா முதல்ல ஸ்டுடியோ போகும்போது கூட கரண்ட் ஆஃப் ஆச்சா. அவர் வச்சு வாகையை சூடல, நம்மளும் தான் சூட போறோம். தளபதி ஸ்டைல சொல்லணும்னா பாயாசம் தான். நம்ம லேடிஸ்க்கு தெரியும் நம்ம வீட்டுல செய்யற பாயாசம் எவ்வளோ இனிக்கும்னுட்டு, இல்லையா? ஆண்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்காக தானே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் காலங்காலமா பெண்கள். அது அப்படிப்பட்ட இந்த பாயாச அரசு கண்டிப்பா கசக்கும் 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 தான் நான் பேச வந்திருக்கேன். குட்ட குட்ட துணிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமை என்ற போர்வைக்கு இருளில் சென்று மாய்வதும் இரு கண்ணால் கண்ணீர் சிந்தி கருணை மொழி வலிப்பதும் அருமையான நங்கையர்க்கு அழகொன்றும் சேர்க்காது. ஈட்டி போன்ற கண்களாலே வேட்டையாடி வென்றிடு, வெட்ட வெட்ட வளர்ந்திடு, கெட்டவற்றை கலைத்திடு, அச்சம் என்ற சொல்லினை மிச்சமின்றி புதைத்திடு, தட்டி கேளு தவற்றினை கட்டியாளு ஜகத்தினை, ஆட்டு மந்தை போலவே ஆட்டாது தலையினை, நியாயமான கோபம் அதை பாயாமல் காட்டிடு, ஓயாமல் புலம்பாது எடுபடாத இடங்களில் வெளிநடப்பு செய்திடு, தியாகி என்ற பெயர் எடுத்து வியாதியில் நீ மாயாது, சிலை ஒன்றும் தேவையில்லை கோலையாய் நீ வாழாதே, பூவையான போதிலும் தேவையான போதினிலே ரௌத்திரம் பழகு, அதுவே அணங்கிற்கு அழகு. இப்படி பெண்களை போற்றும் மனிதர்கள் உள்ள இந்த மண்ணில் தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அநீதிகளை எண்ணி ஒரு நிமிடம் நான் பெண்ணாக வெட்கம் கொள்கிறேன், தலைகுனிகிறேன். இது நான் மட்டும் செய்ய வேண்டிய செயல் அல்ல, ஆண்கள் சமூகமே செய்ய வேண்டிய செயல்தான். இப்படிப்பட்ட அநீதிகளை தட்டி கேட்காத பாயாச அரசு இனிக்குமா கசக்குமா? நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. சில செய்திகளை தொலைக்காட்சியில பார்க்கும்போது இரவுல தூக்கம் வருது இல்லைங்க. எவ்வளவு கொடுமை! பல்லு முளைக்காத சின்ன குழந்தையிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் பாலியல் தொல்லை. மேடைக்கு மேடை பெண்ணுரிமை பேசுற இந்த அரசு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த குற்றத்துக்கு என்ன பதில் சொல்லுச்சு? ஒரு பிரியாணி விற்கிறவன் ஒரு பொண்ணு அண்ணா பல்கலைக்கழகத்துல போயிட்டு பாலியல் கொடுமை செய்யறான். அப்படி அவன் செய்யறான். ஆனா இதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அந்த பெருமைக்குரிய நபரோட பேர் என்ன தெரியுமா? ஞானசேகரன். ஆனா அதுக்கு அரசு இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியலங்க அந்த சாரு யாரு. நடுவர் உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த சாரு யாரு தெரியுமா? பாயாச அரசியலே அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கதான் தாமதமாகுது. அட்லீஸ்ட் இந்த சாரு யாருன்னாச்சும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு மக்கள் ஆர்வமா இருக்காங்கல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கே தெரியும். ஏன் தெரியுமா? உங்க கூட்டத்துல ஒருத்தரை நீங்க எப்படி காட்டி கொடுப்பீங்க? உங்க கூட்டத்துல இருக்கிறது சாரு மட்டும் இல்லைங்க, உங்க கூட்டத்துல பல சார் இருக்காங்க. பாவம், நீங்க எந்த சார் சொல்லுவீங்க? இந்த மாதிரி அநீதிகளை ஒழுங்கா சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் தொல்லைகளுக்கு சொல்ல போனா பாலியல் தொல்லை நடத்துறதே அவங்கதான். இப்போ ரீசெண்டா பாத்துருப்பீங்கல்ல, யூடியூப்ல ட்ரெண்டா போச்சுல, உறுதிமொழி எடுக்க வந்த பொண்ணோட வலையில திமுக நிர்வாகி எந்த அளவுக்கு இப்படி பிடிச்சு உருவாங்கன்னு பாத்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, குறிப்பிட்டு சொல்ல போனா எல்லாமே இங்க கஷ்டம்தான். எங்கும் குற்றம் எதிலும் குற்றம் மாதிரி எங்கும் பாலியல் எதிலும் பாலியல். இப்போ இந்த பாயாச அரசியல்ல ஆனா ஒரு நாள் அந்த சார் யாருன்னு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது உங்களோட ஆட்சி முடியும், தளபதியோட ஆட்சி மலரும். அன்னைக்கு இல்ல, இதுக்கு நிறைய விமர்சனம் வச்சாங்க. விமர்சனம் வச்சவர் யாருன்னு சொல்லுது உங்களுக்கு தெரியும். நேற்று வந்தவங்க
புதுசா வந்தவங்க முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு அப்படின்னு. ஐயா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய முன்னாள் தலைமுறை எக்ஸ் சிஎம், நீங்க பிரசன்ட் சிஎம், உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை வந்து ஃபியூச்சர் சிஎம்னு. ஆனா உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டோட எதிர்காலமே தளபதி தான் சொல்லி. பட்டங்களால பிறந்தவளை பாலியல் உணர்வோடு பார்ப்பதும் சட்டங்களால பிறந்தவளை சதையாக பார்ப்பதும் இங்கு மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வை சொல்றேன், யாருக்காவது நினைவு கூறுறீங்களான்னு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூர் பக்கத்துல ஒரு மலை கிராமம். 30 வயசு ஆணு 14 வயசு சிறுமியை குழந்தை திருமணம் செஞ்சிடறான். அந்த பொண்ணு அவங்களோட பாட்டி வீட்டுல தஞ்சம் அடையுது. அவன் போயிட்டு அந்த 14 வயசு சிறுமியை தூக்கிட்டு ஓடுறான். வீடு என்னமோ ட்ரெண்டா தான் போகுது. ஆனா அதுக்கு அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்துச்சு? ஏங்க, சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா பேருக்கு நாங்க வந்து விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரே ஒரு பாலியல் குற்றம் இல்லாம எதுக்குமே நடவடிக்கை எடுக்காம இருந்தா இந்த பாயாச அரசில் இருந்தா என்ன போனா என்ன? நம்ம 80-90கள்ல இருந்தா இது பரவாயில்லங்கெல்லாம் குழந்தை திருமணம். நம்ம இப்ப எந்த காலகட்டத்துல, நவீன நாகரிக காலகட்டத்துல 2025ல இருக்கோம். இப்பயும் இப்படி ஒரு கேவலமான செயல் நடக்குதுன்னா நம்ம வெட்கப்பட வேண்டாமா? இதுக்கு கடுமையான தண்டனையே ஒழுங்கா கரெக்டான நேரத்துல கொடுத்தா அடுத்து தப்பு செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அஞ்ச மாட்டான், தொட நடுங்க மாட்டான், கதி கலங்க மாட்டான். அப்படிப்பட்ட தண்டனையை நீங்க தானே கொடுக்கணும். நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. மேடைக்கு மேடை பெண்ணுரிமை 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 பெரியாரிசம், அப்புறம் பாயாச மாடல் அப்படின்னு பேசினா எப்படிங்க? நீங்க தானே ஏதாச்சும் பண்ணணும். சீர்காழியில 3 வயசு குழந்தைய 16 வயசு பையன் பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான். அந்த பொண்ணு வழியில கதறுது, அலறுது. அது வந்து எங்க அந்த குழந்தை வந்து இவனை காட்டி கொடுத்துருமோன்னு அந்த கண்கள் சிறையிற அளவுக்கு அந்த பொண்ணு சிறுமியை வந்து அந்த பையன் தாக்கியிருக்கான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கொடூரமான ஒரு காமகன் செய்த செயலை ஈவு இறக்கம் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் நியாயப்படுத்த மாட்டான். ஆனா அதையும் ஒருத்தர் செஞ்சாரு. அந்த வழக்குல அந்த குற்றத்துக்கு சிறுமி மேலதான் காரணம் இருக்கு, சிறுமியும் தான் காரணம், சிறுமியும் தவறு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? சிறுமி அன்னைக்கு காலை சொல்றதுதானே மக்களுக்கு கூறதானே வந்திருக்கேன். நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். 26ல ஆட்சியை பிடிக்கணும்ல, கண்டிப்பா பிடிப்போம். ஏன் பிடிக்காம? இப்போ அந்த சிறுமி வந்து அன்னைக்கு காலையில அந்த சிறுவனோட முகத்துல எச்சில் துப்பிட்டாங்களாம். அதனாலதான் அந்த சிறுவன் பாலியல் கொடுமை செஞ்சு அப்படி தாக்கியிருக்கானா. இதை சொன்னவர் யார் தெரியுமா? ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரோ இல்ல ஒரு குற்றப்பின்னணி இருக்கிறவரோ கிடையாது. ஒரு மாவட்டத்தோட கலெக்டர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மனிதர் யாரும் தெரியணும்ல உங்களுக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்துல கலெக்டரா இருந்த மகாபாரதி அவர் தான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப வெக்கமா இல்லைங்க. ஆனா இதுக்கு நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. உடனே நம்மளுடைய மாநில அரசு இருக்கு பாத்தீங்களா, பாயாச அரசு, அடடடடா என்ன ஒரு கடுமையான நடவடிக்கை தெரியுமா? கேட்டா நீங்க அதிரி போயிருவீங்க, நானே நடுங்கி போயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா நடுவில் எந்த தண்டனை கொடுத்தாங்கன்னு? ரொம்ப பெரிய தண்டனை. கேட்டா நீங்க எல்லாம் கண்ணீர் விட்டுருவீங்க. அவனை நினைச்சு அவ்வளோ பெரிய தண்டனை. பணியிட மாற்றம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிறது. ஒரு கரெக்டான ஒரு அரசாங்கம் கரெக்டா அமைஞ்சா எந்த ஒரு பெண்ணுக்குமே தீர்ந்து வராது. அப்படியே தப்பி தவறி வந்தாலையும் அந்த அரசாங்கம் வந்து அதை தட்டி கேட்டு சரியான நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஒருத்தன் செய்யணும்னு வரவனுக்கு அந்த தைரியம் வருமா? வராதுல்ல. இப்படிப்பட்ட பாயாச அரசுல இனிக்குமா கசக்குமா? கசக்கதானே செய்யும். இப்படிதான் 1000 பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அனைத்தையும் தாண்டி ஒரு பொண்ணுன்றவ திமிரா கெத்தா நான் ஒரு பெண் அப்படின்ற கர்வத்தோட, எப்படி நான் ஒரு பெண் அப்படின்ற கர்வத்தோட, அந்த கர்வம் சும்மா இல்லைங்க, நம்ம உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கணும். நான் ஒரு பெண்ணுன்ற பெருமை இருக்கணும். அவளை பார்க்கும் போது அப்படியே ஒரு இரும்பு பெண்மணி இருக்காங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டா வீரமங்கை வேலு நாச்சியார். நம்மளே பார்த்தது வீரமங்கை வேலு நாச்சியார் நேர்ல. ஆனா தளபதியோட ஆட்சிக்கு அப்புறம் வர ஒவ்வொரு தலைமுறையும் நம்மள வீரமங்கை வேலு நாச்சியார்களா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அரசெல்லாம் நம்ம நிறுவ போறோம்.
திமிரு திமிருன்னு சொல்றாங்க பொண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுமா? திமிரு கூட ஒரு பொண்ணுக்கு அழகுதாங்க. அதை ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும் தானே, திமிரு கூட பொண்ணுக்கு அழகுதான். இந்த விடியா இருந்து நமக்கு பாதுகாப்பு தர போறது கிடையாதுங்க. துணிஞ்சு நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். நம்மளை பாதுகாக்கலாம். தளபதி களமாட வந்துள்ளார். நம் மாநில தளபதியோடு நம் மாவட்ட ஜல்லிக்கட்டு நாயகன், நம் மாவட்ட தளபதியும், இளைஞர் படையின் தளபதி அவர்களும், தாபா சிவா அண்ணன் அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எங்கே எந்த பாலியல் குற்றம் நடந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போம். இதுக்கப்புறம் அவங்க எதற்காக பயப்படுறாங்களோ இல்லையோ தெரியாது, தாவேகா வந்து கேள்வி கேட்குவாங்க அப்படின்றதுக்காகவே ஏதோ ஒரு பாலியல் குற்றமும் நடக்காம பாத்துக்கணும். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவானாயின் மாற வேண்டியது அவனை. மாற்றம் காண்போம் இனிமேல். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திருவும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. நன்றி, வணக்கம். அதே அதுதான் பாட்டியை கூட பல படைய வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அட்டகாசம் அட்டகாசம் அச்சுதான் வந்து எடுத்தாங்க. அடுத்தது பாயாசம் மட்டும் இல்ல, பாசு அதுக்கு மேல இருக்குன்ட்டு குஜராத் மாடல சாப்பிட நம்ம நன்றி. யாரும் சொல்லணும்னா ஆயுள் நீடிக்கணும். யாரும் சொல்லணும் ஆட்சி நல்லா வேலை செய்யணும். நல்லா கொடுக்கணும். நம்மளுக்கு ஜெயிச்சு கிடைக்க ஜனநாயகம் அவசியம். கரவாட்டு மட்டும் யாரும் பெறாங்க போட மாட்டாங்க. நம்முடைய சூழலை நாம் தான் உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய தாய் தந்தையாக யாருமாக இருக்க நாம் தான் உற்சாகப்படுத்த வேண்டும். எங்கள் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களும் தோழிகளுக்கும் தருமபுரி மாவட்டின் மைந்தன் தகடு தாபா எம் சிவா அண்ணா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு மிக்க நன்னாளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இங்கு கூடியுள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திருத்தல் வேண்டும் அம்மா. அது யார் சொன்னாங்க தெரியுமா நடுவர்களே? அவங்க நல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம அத சொல்லி வாழ்த்துற நிலைமையில இந்த நாட்டுல இப்ப நம்ம இருக்கோம். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. ஏன் மங்கையராய் பிறந்தோம் என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து நிக்கிற மாதிரிதான் இப்ப இருக்க பெண்கள் இந்த நாட்டுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாம் இவ்வளவு பெண்ணுரிமை பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அந்த காலத்திலேயே எப்போ 1921 நாகம்மை கண்ணம்மாள், அது யாரும் தெரியுமா நடுவர்களே? அவங்க எல்லாரும் அவங்க 2 பேருமே தெரு தெருவா சென்று சாராய கடைகளை அதெல்லாமே தீ வச்சு கொளுத்தி அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எப்போ அந்த காலத்துல. ஆனா பெண் உரிமைக்காக தான் போராடினவங்களை தவிர இப்ப நம்ம பாதுகாப்புக்கு போராடிக்கிட்டு இருக்க மாதிரியான நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன் காமராஜர் காலத்துல கூட பாலியல் வன்கொடுமைக்கு யாரும் போராடலையே. ஆனா இந்த பாசிச அரசால, இந்த ஒன்றிய அரசால இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க நேரத்துல அங்க எத்தனையோ பெண் குழந்தைகள் கதறிட்டு இருக்காங்க. காந்தி, காமராஜர், பாரதியார், பெரியார், அண்ணா விடுதலைக்காக போராடினாங்களோ தவிர யாருமே இந்த பாலியல் வன்கொடுமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அந்த காலத்துல போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் மட்டுமா? முத்துலட்சுமி ரெட்டி, அப்புறம் நமது கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள், எத்தனையோ பெண் தலைவர்களும் போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னார் பாரதி. என்ன சொன்னாங்க? ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடி கொண்டிருக்கும் பாப்பால இருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பாட்டி வரையிலும் இப்ப பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 5 வயசு பெண் குழந்தை ஆசிஃபா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த குழந்தை வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய கோயில் கருவறைக்குள்ள சென்று போய் கற்பழிச்சிருக்கா அப்படின்னா அப்ப நான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும்? என்ன பண்ணுச்சு நம்ம ஒன்றிய அரசு? யாராச்சும் யோசிச்சிருப்போமா இல்ல கேள்வி கேட்டிருந்திருப்போமா? அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம 2026 நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்தாங்கன்னா நம்ம கட்சிக்காரங்களா இருந்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கணும். அதுக்காக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி யாராச்சும் தப்பு செய்யறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த மாதிரியான நாட்டை தான் நம்ம இனிமேல் உருவாக்கணும். அது மட்டும் இல்ல, டெல்லி போன்ற பெருநகரத்துல நிறைய இந்த மாதிரி பெண்களை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துற மாதிரியான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. குஜராத் என்ற மாநிலத்துல பூஜ் என்று சொல்லப்பட பகுதியில ஒரு கல்லூரி, அதுல 12,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு புது சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா நடுவர்களே? மாதவிடாய் காலத்துல கல்லூரிக்கு போக கூடாதான். இது என்ன சட்டம்? பெண்களா பிறந்தவங்களுக்கு மாசம் மாதவிடாய் பிரச்சனை வருது. அந்த மாதவிடாய் காலத்துல கல்லூரிக்கு போக கூடாதான். ஏன் சக மாணவிகள் கூட உட்கார்ந்து பேசக்கூடாதான். அது மட்டும் இல்ல, கோயில் கல்லூரிக்குள்ள இருக்க கோயில கூட தூரத்துல நின்னு கூட கும்பிடக்கூடாதான். என்ன சட்டம் இது? அது மட்டுமா போட்டானுங்க பாவி பசங்க. இந்த மாதிரி சட்டம் போட்டதுனால நிறைய மாணவிகள் வந்து கல்லூரிக்கு போல. அப்படி இருக்கும்போது அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் லாக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு புது தனி குழு, தனி சட்டம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உண்மையாலுமே மாதவிடாயில தான் இருக்காங்களா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்றது. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? கழிப்பறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, செக் பண்ணி பாக்குறது. என்ன நியாயம் இதெல்லாம்? அப்படியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இப்பயும். இந்த நவீன காலத்துல இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கும் போதும் இந்த மாணவிகளை இவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் யாரு? ஒன்றிய அரசு மட்டும் தானே. 1947 காந்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த ஒரு பெண் 12 மணிக்கு மேல நகைகள்லாம் அணிஞ்சு கொண்டு தெருவுல நடந்து போறாலோ அப்பதான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ட்டு. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? 77ஆம் ஆண்டு வந்துருச்சு. ஆனா இப்ப நம்மளால சுதந்திரமா வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ள போயிட்டு கற்பழிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஒன்றிய அரசு மூலியமா நமக்கு பாதுகாப்பும் இல்ல, எதுவுமே கிடையாது. அதை எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும், சட்டத்தை மாத்தணும். வீட்டுக்குள்ள இருந்தாலே பாதுகாப்பு இல்லாத அரசு. விடுதலையை வந்து அப்பெல்லாம் காந்தியடிகள் எல்லாரும் தியாகிகள் என்ன பண்ணாங்க? 1947 விடுதலை வாங்கி ஆங்கிலேயர்கிட்ட வாங்கி இப்ப அரசியல்வாதிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. 2026 வெற்றி நிச்சயம். எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாளை நமது. இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். போய் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அங்கேயும் மாதவிடாய் ஒரு இயற்கையினால இவ்வளவு படப்பிடித்து இருக்காங்கன்னா இது நம்ம எவ்வளவு பெரிய மதிப்புகளை வாங்கி கொண்டிருக்கின்றது நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக மத்திய அரசை இவற்றை பேச தனலட்சுமி அக்கா வருகிறார். என் நாவில் அமிழ்தாய் தவழும் தமிழே, என் நாடி துடிப்பு நிற்கும் வரை உன்னை பேச மறுப்பேனோ. அன்னை தமிழுக்கு என் முதல்கண் வணக்கம். கோடிகள் கையில் பல புழங்கினாலும், கோட்டை கோபுரங்கள் இருந்தாலும், கடை கோடியில் வாழ்பவின் வாழ்வை காக்க தமிழகத்தின் அடுத்த முதல்வராக அரியணை ஏறப்போகும் எங்கள் தலைவர், தங்க தலைவர், இளம் சிங்கம், அண்ணன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பார்கள். அத்தகைய விவசாயத்தை தெய்வமாக போற்றும் மற்றும் தெய்வமாக வணங்கும் ஜல்லிக்கட்டு காளையை குழந்தையாக எண்ணி பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும் என்ற வாக்கை போல வளர்ந்து வரும் அன்பு ஒன்றே நிரந்தரம் என்பதை போல அனைவருக்கும் அன்பு காட்டும் எங்கள் அண்ணன் தாபா சிவா அண்ணா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழிவந்த நடுவர்
சத்யா அவர்களே, என்னுடன் பேச அமர்ந்து இருக்கும் சக பேச்சாளர்களே மற்றும் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் என் தோழிகள் என அனைவரும் பேசினார்கள், பாசிசம் பாயாசம் அப்படின்னு. நானும் பாயாசத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். என்னோட வாழ்வில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் எப்படி ஆர்வத்தோடு நான் பார்த்தேன். அப்பொழுது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் அவல நிலை, அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் கண்காட்சி. அந்த கண்காட்சியில் புடவை இருந்தது, தாவணி இருந்தது மற்றும் மேலை நாடுகள் அணியும் நாகரிக உடைகள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதில் இன்னொரு உடையும் இருந்தது. என்ன உடையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? டயப்பர். அது யார் அணியும் உடை? நடுவர் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் 6 மாதம் முதல் 5 வயது வரை அணியும் குழந்தைகள் அணியும் உடை. நம்மளுடைய தமிழ்நாட்டின் நம்ம நாட்டின் நிலை, பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இது எங்கோ நடந்த நிகழ்வு தான், சர்வதேச நிகழ்ச்சி. அதாவது நியூயார்க்கில் 118 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது. அப்போ அவங்க போராடி வாங்கிய இந்த சர்வதேச பெண்கள் தினம். நடுவர் அவர்களே, நமக்கு வரலாறு முக்கியம். அதே போல் நம் தமிழ்நாட்டில் நம் நாட்டுக்காக போராடிய பெண்கள் வேலு நாச்சியார் அவர்கள், அஞ்சலை அம்மாள் அவர்கள், வீரமங்கை அவர்கள் இன்றைய தினத்தில் நாம் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை இடத்தில் ஆணுக்கு பெண் சமமாக நம்மளை வழிநடத்துகிறார்கள்? கூறுங்கள் தலைவர் அவர்கள். நாம் பெண் என்பவள் வெறும் உடல் மட்டும் அல்ல, நமக்கும் ஒரு மூளை, மனம், ஆன்மா இவளும் இருக்கின்றது. நம்மை பெண்களை ஒரு போதை பொருளாக மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற இந்த நாட்டில் இன்று எத்தனை கொடுமைகள் நடக்கின்றன. இத்தனை கொடுமைகள் நடைபெற்ற போதும் இந்த அரசு தங்கள் செவிகளையும் காதுகளையும் மூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அர்ச்சிதா அவர்கள் கூறியது போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை கண்டும் வாய்மூடி இருக்கும் இந்த அரசு, வாய்மூடிகின்ற அரசு பெண் பிள்ளைகளை போதைப் பொருளாக பார்க்கும் அரசா அல்லது பெண்கள் இல்லா வீட்டில் வாழும் அரசா? காடுகள் அழிந்து விலங்குகள் அழிந்து வருகின்றன. நாடுகள் வளர்ந்து மனித மிருகங்கள் உருவாகின்றன. நமக்கு எல்லாரும் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எது சுதந்திரம் நமக்கு? நாம் செய்ய நினைப்பது மட்டும் செய்வது அல்ல சுதந்திரம். நாம் செய்யக்கூடாது என்று நினைப்பதும் சுதந்திரம்தான். அரசு 5 ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கும் ஓட்டுக்கு மட்டுமே மக்கள் தேவை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பாதுகாப்பிற்கு அரசு தேவையில்லை என்று. ஒரு பெண்ணை தொடுவதும் தாயின் கருவறையை அறுப்பதற்கு சமம்.
அரசு அரசாக இல்லாமல் பணம் குவிக்கும் களஞ்சியமாக மாறினால் நாட்டில் மனிதர்களின் ஓட்டுக்கு பதில் மிருகங்களின் ஓட்டுகளே இங்கு அதிகமாக விழும். இன்று பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் இனத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை நடக்கின்றது, பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கின்றது. கலாச்சாரம் மற்றும் மன உணர்வு இதன் அடிப்படையில் அத்தனை அடிப்படையிலும் இன்று வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பேசும்போது பேசணும்னு அவசியம் இல்லை. பேசிருக்காங்க, பேசிருக்காங்க. இத்தனை நிகழ்வுகளும் தினமும் நாம் செய்தித்தாளில் பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். செய்தித்தாள் என்பது ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. தினத்தந்தி செய்திகள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா கேஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காகனா 1988 கேஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? அவங்க பேர் செலினா ஜோன்ஸ். அவங்க இராணுவத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தீர்வு என்னைக்கு கிடைச்சிருக்கு? 2024. அப்போ இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? 36 வருடம் கழித்து அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை கொடுக்கின்றது. அந்த சேர வேண்டிய தொகை கொடுக்கும் பொழுது அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் இந்த வயதில் அனுபவிக்க முடியுமா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா அவங்களால? நம்ம அனைவரும் ஒவ்வொரு தினத்தை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தினத்தில் வருபவர்களை நாம் கொண்டாடுவதில்லை. குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகின்றோம். குழந்தைகளை கொண்டாடுகின்றோமா? இல்லை. குழந்தைகளை இன்று பாலியல் வன்கொடுமையில் துன்புறுத்தி ஆளாக்கி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது மகளிர் தினம். மகளிர் தினத்தில் தினத்தை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிரை கொண்டாடுகின்றோமா? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மகளிரை கொண்டாடுங்கள். பெண்ணே மலராக இருங்கள், மல்லிகையாக அல்ல. பெண்ணே மலராக இருங்கள், மல்லிகையாக அல்ல. தண்ணீரின் அளவுக்கு தானும் உயரும் தாமரையாக கொடியாக இருங்கள். பற்றி படரும் கொடியாக இல்லை, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக, நம் தமிழக வெற்றி கொடியாக. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சகம்தான் பெண்கள். மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மணிப்பூர் சம்பவத்தை மத்திய அரசு அவ்வளவே காரணம் என பேச முடியலாம். நாங்கள் கைமெல்லாம் சந்தோஷம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுகினில் ஆணுக்கு இங்க பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி என்னும் பாரதியின் கவிதையை இந்த அவைக்கு உரித்தாக்கி என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகும் நமது தளபதியின் தளபதியாய் இங்கு வருகை புரிந்து உள்ள நம் மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாசிச அரசின் அலட்சிய போக்கை பற்றி வாதிக்கிறேன். பெண்களை செய்வதை பற்றி பலரும் இங்கு வாதித்தனர். பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பார்வையில் எழுதப்பட்ட ஒரு கவிதையை நான் இங்கு வாசிக்கிறேன். பெண்ணே, நீ கடந்து போகும் பாதையை கவனிப்பாயா? பெண்ணே, நீ கடந்து போகும் பாதையை கவனிப்பாயா? நீ பெண் என்று தெரிந்து கொண்டால் தாயின் கருவறையிலும் கவனமாயிரு. நீ பெண் என்று தெரிந்து கொண்டால் தாயின் கருவறையிலும் கவனமாயிரு. இது பெண்ணின் கவனத்திற்கான பதிவு இல்லை.
இது பெண்ணின் கவனத்திற்கான பதிவு இல்லை, ஆணின் அவமானத்திற்கான பதிவு. உறவுகள் அனைத்தும் உறவாடவே அழைக்கின்றன. உறவுகள் அனைத்தும் உறவாடவே அழைக்கின்றன. பாதுகாப்பை தேடி பள்ளிக்கு சென்றேன். ஆசிரியனும் அரவணைத்து மறுக்காதே மதிப்பெண் குறையும் என்றான். நட்பு கரமென்று நண்பனாய் தலைக்கோதி தூங்கென்றான். மறுத்த மனம் மருண்டு சுருண்டு தூங்கையில் கைபேசியில் படம் எடுத்தான். அவனும் ஆண்தானே. கதறி அழுது கடவுளிடம் சென்றேன். ஆறுதலாய் தொட்டு தடவி ஆண்டவன் துணை இருக்கிறான் என்றான் பூசாரி. அலறி ஓடுகிறேன் எங்கே போவேன் என்று சமத்துவம் வந்ததென சத்தமாய் கூறுகின்றனர். சமத்துவம் வந்ததென சத்தமாய் கூறுகின்றனர். பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் மனிதராய் பார்ப்பது எக்காலமோ. பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் மனிதராக பார்ப்பது எக்காலமோ. பாவிகளின் பாலியல் வன்மம் என்றுதான் ஓயுமோ. பாவிகளின் பாலியல் வன்மம் என்றுதான் ஓயுமோ. இப்படி பல் முளைக்காத குழந்தை முதல் பல்லு போன கிழவி வரை பாலியல் வன்மம் பெருக யார் காரணம்? இதற்கு வேறு இங்கு இருக்கிறது, வேறு இங்கு இருந்து ஆரம்பிக்கிறது. இது பாசிசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுதான் பெரும் பங்கு வகிக்கிறது. இன்றைய சூழலில் எங்க ஒரு பஸ்ல போக முடியல, ஒரு ட்ரெயின்ல போக முடியல, கல்லூரிக்கு சுதந்திரமாக போக முடியல. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. பெண்கள் சுதந்திரமாக படிக்க வேண்டும் என்றால் பெரியார் பெண்கள் சுதந்திரமாக படிக்க வேண்டும் என்றால் பெரியார் கனவு கண்டார். ஆனால் பெண்கள் சுதந்திரமாக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஏறி வருகிறோம். பாட்டி படிக்கல, எங்க அம்மா படிச்சாங்க. எங்க அம்மா படிக்காத படிப்பை நான் படிக்கிறேன். ஆனா இப்ப எல்லாரும் நீ அம்மா படிக்காத படிப்பை நான் படிச்சு வருகிறேன். ஆனா கல்லூரிக்கு சுதந்திரமாகவும் படிக்கவும் பஸ்ல போகவும் நமக்கு இங்க சுதந்திரம் இருக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா ஒரு வட மாநிலங்களில வாழ கூட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை பத்தி பேசுறேன். மணிப்பூர்ல நடந்த சம்பவம். மணிப்பூர்ல 2 இன மக்கள் வாழ்ந்தாங்க. 2 மக்களும் சந்தோஷமா தான் ஆட்சி புரிந்தாங்க. ஆட்சி புரியும் போது பாசிசம் மெல்ல மெல்ல உள்ள போகுது. பாசிசம் போகும்போதுதான் அங்க கலவரமே ஏற்படுது. கலவரம் ஏற்படும் போது முதல்ல குறி வைக்கிறது பெண்களை தான் குறி வைக்கிறாங்க. அவங்க வார்த்தையால திட்டும் போதும் பேசும் போதும் பெண்களை மட்டும்தான் பேசுறாங்க. ஒரு 31 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை வீடு புகுந்து செய்யறாங்க. அது மட்டும் அல்லாமல் 6 பெண்கள் காணாம போய்கிறாங்க. காணாம போகும்போது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இன மக்கள் கதறி அழுறாங்க. கதறி அழுந்து 5-6 நாட்கள் ஆகியுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. 6வது நாட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சடலமாக பாக்குறாங்க. சடலமாக பார்க்கும்போது பிரேத பரிசோதனை பார்க்கும்போது அவங்க உடல்ல நகக்கீறல்களும் காயங்களும் ஏற்பட்டுதான் இருக்கிறது. அது போக மீண்டும் 2 பெண்கள் அந்த கலவரத்துக்கு அஞ்சி மலை மேல ஏறி போறாங்க. அந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா விடிய விடிய தூங்காம கலவரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. வரும்போது ஒரு போலீஸ் வாகனம் அந்த வழியா வருது. போலீஸ் நம்மளை காப்பாத்ததான் வராங்கன்னு நினைச்சு அவங்க போறாங்க. அவங்களும் ஏமா இங்க இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கலவரம் நடந்துருச்சு, கலவரம் நடந்ததுனால நாங்க பயந்து வந்துட்டோம், சரி வாங்க உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு 1000 பேர் இருக்கும் அந்த கலவர கும்பலுக்கு மத்தியில கொண்டு போய் விடுறாங்க. அந்த மத்தியில விடும் போது அந்த கலவர கும்பல் அவங்கள ஒரு மனிதரா கூட பார்க்காம அவங்கள ஒரு நாய் போல நிர்வாணப்படுத்தி தெருவா அடிச்சு துன்புறுத்துறாங்க. 1000 பேருக்கு மத்தியில துன்புறுத்தி அந்த பெண்கள் அழுது புரண்டு வராங்க. ஒவ்வொரு அழுது புரண்டு வரும்போதும் அவங்களுடைய மனநிலை, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், நம்மளோட தங்கச்சியா இருந்தா என்ன செய்வோம், நம்மளோட அக்காவா இருந்தா என்ன செய்வோம். ஆனா ஒருத்தர் கூட அங்க மனிதாபிமானமே பார்க்கல. மனிதாபிமானம் பார்க்காம நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பா ஏன் அடிக்கிறீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்காத
அப்படி கேட்கவே யாருமே இல்லை. அதுக்கு காரணம் பாசிச அரசு தான். பாசிச அரசால் பிளவுவாத அரசியல் எடுப்பது. பிளவுவாத அரசியல் ஒருபோதும் நம்ம தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. நம் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. தமிழகத்தில் ஆட்சி புரியும் என்றால் 2026 நம் தளபதி ஆட்சிக்கு வரணும். 2026 கண்டிப்பா நம் தளபதி ஆட்சிக்கு வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றால் கண்டிப்பா நம் தளபதி ஆட்சிக்கு வர வேண்டும். பிளவுவாத அரசியலை பற்றி நம்ம தளபதி கூறினார். நம்ம அரசியல் எதிரியை பிளவுவாத அரசியல் பேசும் பாசிச அரசு தான். இந்த மகளிர் தினத்தில் ஒரு உறுதியேற்று பாதுகாப்பு வேண்டும் என்றால் கண்டிப்பா நம் தளபதி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உறுதியேற்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உச்சபட்ச பாதுகாப்பே நமக்கு சட்டம் தான். அந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய காவலர் நீதிமன்றம் தான். அந்த எப்படியாப்பட்ட காவலர் இருந்தாலும் நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்காங்க நமது பாதுகாக்கலாம். அடுத்ததாக மத்திய மாநில பற்றி பேசுறாங்க லட்சுமி அம்மா. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் அனைவரும் மகளிர் தினத்தை சிறப்பா இப்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிஜமாவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறோமா? இங்க நம்ம கேக் வெட்டும் போது எல்லாரும் பதாகையே பிடிச்சிட்டு இருந்தோம் கையில. அதுல என்ன இருக்கு? கல்வி கற்க போகும் கல்லூரி பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்யாதே, இது எங்களுக்கு ஆணுக்கு பெண் சமமா எங்களுக்கு உரிமை கொடு, இந்த மாதிரி நிறைய பதாகையை பிடிச்சிருக்கிறோம். அப்ப மகளிர் தினத்தை வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நிஜமா மகிழ்ச்சியா அதற்கான எல்லையை பிடிச்சிருக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. பெண்கள் முன்னேறி விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆமாங்க, பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ஆகாசம் வரைக்கும் போய் வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சகோதரர்களும் தோழர்கள் அப்படி கேட்குறாங்க. ஆனா கூக்குரலிடம் அவங்கள ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் கொடுமை. இதை பத்தி செய்தியில நம்ம டிவியில பார்க்கும் போதும் இல்ல நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போதும் அதுல நம்ம வார்த்தையால இப்ப கம்மியா சொல்றோம் பாலியல் வன்கொடுமைன்னு ஒரே வார்த்தையில. ஆனா அந்த விவரிக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது மனசு பதப்பதைக்குது. அந்த நிகழ்ச்சி ஐயோ நம்ம வீட்டு பெண் பிள்ளை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்ற அந்த எச்சரிக்கை உணர்வு. அதுக்காக நம்ம பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பாத இருக்க முடியுமா? இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? வறுமை, ஏழ்மை ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறது, படிப்பறிவின்மை, சரியான கல்வி கிடைக்காத இருக்கிறது, விலைவாசி உயர்வு, போதைக்கு அடிமை, வலுவில்லாத சட்டம், இதற்கெல்லாம் காரணமான மத்திய மாநில அரசு. வறுமை, பாலியல் குற்றங்களுக்கும் வறுமைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. இருக்குதுங்க. ஒரு அம்மாவை பார்த்து நான் கேட்குறேன், ஏம்மா உன் பெண் குழந்தைய படிக்க அனுப்பாத, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு வருமானம் போதல, சம்பாதிக்கிற பணம் இந்த உள்ளூர்ல எங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் விலைவாசி உயர்வால எங்களுக்கு போத மாட்டேங்குது. அதனால நாங்க வெளியூருக்கு, கோயம்புத்தூருக்கோ இல்லை ஈரோட்டுக்கோ நாங்க வேலைக்கு போயிடுறோம். நாங்க அங்கேயே செட்டுல கூட தங்கிக்கிறோம். ஆனா எங்க பெண் பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறது எங்களுக்கு நெருப்புல மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நாங்க நிம்மதியா போய் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கட்டிட வேலைக்கு அவங்க போகும்போது அவங்க ஒருத்தர் கையில புடிச்சு கொடுக்கறதுனால அந்த பெண் பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாததுனால அவங்களும் போய் கல்யாணம் ஆன பிறகு ரொட்டீன் வாழ்க்கையை தான் நம்ம படுற அதே கஷ்டத்தை தான் அந்த பெண் பிள்ளைகளும் பட வேண்டியதா இருக்குது. சரி, பையனை தான் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு,
பையனை என்ன பண்றது? பையனை வந்து வயசான தாத்தா பாட்டி படிக்காதவங்க அவங்க பொறுப்புல விட்டுட்டு போறாங்க. பையன் என்ன பண்றான்? எல்லார் கையிலயும் இப்ப செல்போன். அந்த செல்போன்னால சும்மா வீட்டுல இருக்கும்போது என்ன பண்றான்? செல்போன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறான். அதுக்கப்புறமா நடுவுல வர்ற அந்த பாலியல் அதனுடைய சரியான அவனுக்கு கல்வி அறிவு இல்லாததுனால அது நம்ம என்ன பண்ணலாம், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற அவனுடைய அந்த 11 வயசுக்கே தகுந்த அந்த இதனால பாலியல் குற்றங்கள் நடைபெறுது. அதுவும் இல்லாம எல்லா பசங்களுக்கும் படிப்பு 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, நல்லா படிக்கவும் முடியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பயிற்சி உருவாக்கி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது யாரோட கடமை? இந்த அரசாங்கத்தோட கடமை. ஆனா அது செய்தா, இந்த பாயச அரசு செய்தா அதை கண்டிப்பா செய்யறதில்ல. இன்னொரு விஷயம், போதைக்கு அடிமையாகிறாங்க. போதையால தம்பு பண்ணிட்ட, அதனால போதையால எத்தனை குடும்பம் சீர்குலைக்கிறது ஒவ்வொரு வீட்லயும். கண்டிப்பா அந்த போதைன்றதுனால ஒவ்வொரு பெண்மணியும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றது ஒரு பெண்ணா இருந்துதான் உணர முடியுது. ஏன்னா எங்க கதைக்கப்படும் கதைகள் டெய்லி ஒரு கண்ணீர் கதைகளை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நிஜமா நடக்கிற உண்மைகள், இது கதைகளா இல்லை. நம்ம நாட்டுல வலுவில்லாத சட்டம். டெல்லியில 2012 நிர்பயான்ற மருத்துவ மாணவிக்கு நடந்த கொடுமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த வழக்குல கைது செஞ்சப்பட்ட குற்றவாளி தைரியமா சொல்றான், தப்பே செய்யாத மாதிரி பேசுறான். அவனுக்கு எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே, இதுக்கு எதுக்கு எனக்கு தூக்கு தண்டனை? நாங்க தப்பு பண்ணிட்டு அவனை எரிச்சிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். அவனை இந்த அளவுக்கு பேச விட்ட அந்த சட்டம் வலிமையா இருந்திருந்தா அவனை இந்த அளவுக்கு பேச விடலாமா? மத்த நாட்டுல எல்லாம் துப்பாக்கி எடு, ஷூட் பண்ணு, இல்லையா தூக்கு தண்டனை போடு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் விசாரணை பண்றாங்க. அந்த பொண்ணு குற்றுயிரும் கொலையுயிருமா படுக்கையில இருந்துட்டு மரண வாக்குமூலம் கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது இவனை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் விசாரணை பண்ணணும்? மத்த நாட்டுல பண்ண மாதிரி கண்டிப்பா அவனை தூக்குல போடணும். எதுக்கு விசாரணையே பண்ணக்கூடாது? எல்லா பெண்களும் வேலைக்கு போய் சாதிச்சாதான் அவங்க சாதிச்சாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. வீட்டுல காலையில எழுறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக எல்லா வகையிலையும் தியாகம் பண்ற பெண்களை வந்து நீங்க ரொம்ப போற்றுறதுனால பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத இருங்க, அது போதும். இந்த நிலை மாறணும்னா, குடும்பங்களின் ஏழ்மை நிலை மாறணும்னா இதற்கு என்ன செய்யலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் நம் தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன கொள்கை கோட்பாடுதான் வாழ்வதற்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்திற்கு ஒரு வேலை. அந்த ஆட்சியை கொண்டு வருவது நம் கையில் உள்ளது. மதிப்பிற்குரிய நம் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு சிவா அவர்கள் நம் பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிறாரு. எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் கட்சிக்கொடி ஏத்த போகும்போது பெண்களை வச்சுதான் கட்சிக்கொடி ஏத்துறாரு. அதே போலதான் நம்ம தளபதியும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ரொம்ப போற்றாரு. எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுக்கிறாரு. மக்களின் வறுமையை போக்காத, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய அரசையும், பாலியல் குற்றங்களுக்கு காரணமான மதி ஒழிப்பை செயல்படுத்தாத மாநில அரசையும் அகற்றுவோம். நல்லதொரு சமுதாயம் அமைய நல்லாட்சி அமைந்திட பெண்களை போற்றுவோம். நம் தலைவர் வழியில் நடப்போம். வாழ்க நம் தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி. ஜான்சி ராணி 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது தென் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்தும் போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்ந்த ஊரில், காமராசர் வாழ்ந்த ஊரில், அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண்ணில், பெரியார் வாழ்ந்த மண்ணில் பாசிசமும் பாயாசமும் இன்று விளையாடி கொண்டிருக்கின்றன. வெள்ளையார் ஆட்சி காலத்தில் கூட இவ்வளவு கொடுமைகள் இல்லை. பாசிசத்தை நேரடியாக மத்திய அரசும் மறைமுகமாக பாயாச அரசும் அம்பேத்கர் பெயரை
பெரியார் பெயரை பயன்படுத்தி ஊழல் செய்து சுரண்டு பிழைப்பதற்காகவே முகமூடி அணிந்து மறைமுகமாக பாசிச அரசை பல விதமாக நம்மிடம் சேர்க்கிறது. நம்மை ஏமாற்றி நமக்காக பேசுவதை போன்று நமக்கு எதிரான அரசியல் செய்வதை நம்முடைய தலைவர் தளபதி கண்டறிந்து விட்டார். வாட் ப்ரோ, இட் வெரி பிராங் ப்ரோ. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு பாசிசம் நீங்க காரணமா, பாயாசம் நாங்க காரணமா? 2 பேருமே காரணம்தான். இதற்கான தீர்வு என்பது நான் கூறுவது நாளை தீர்வு எங்களுடைய தளபதி 2026 ஆட்சி அமைவதே. அன்றுதான் மகிழ்ச்சியாக மகளிர் தினம் கொண்டாடப்படும். தளபதி ஆட்சி அமைந்துவிட்டால் எங்கள் பெண்கள் படை தளபதி ஆட்சி அமைக்கும் வரை எங்கள் பெண்கள் படை ஓய்வெடுக்காது. இங்கு இருந்து செல்லும் ஒவ்வொரு பெண்களும் நம் நாட்டில் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக அனைத்து பெண்களிடமும் கூறி தளபதி ஆட்சி தான் நம் அத்தனை பேருக்கும் ஒரே தீர்வு என அனைத்து பெண்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். நாளை நமது முதல்வர் தளபதியாக இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வாழ்த்துறை வல்லுநர் மருத்துவ அணி தீபக் பொருளாளர் அவர்கள் அன்புடன் மருத்துவர்கள் வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் நிறைய குழந்தைங்க பெண்கள் வந்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அந்த பயிர மாற்றி நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. இது எழுதி விட்டா புரியும். ரொம்ப பார்த்து சொல்லலாம். இந்த எல்லா மானியுடன் காசு போயிடும். உமன் இருக்கிறாங்க. இது நல்ல விளையாட்டு வீரர்கள் அவங்கள பத்தி நான் சொல்லல. அதோட ஒரு பெரிய சக்தி இருக்கு. சபான சிஸ்டர் சொன்னாங்க, கணக்கெடுப்புக்கு வரும்போது வீட்டை நான் சும்மா இருக்கேன்னு கஷ்டப்பட்டு சொன்னாங்க. நீங்க சும்மா இல்ல சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் உங்க கணவர் குழந்தைகளுக்காகவே யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு உங்க பர்சனல் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ற உங்களை விட இல்லத்தரசிகள், உங்களை விட கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோ உலகத்தை யாருமே கிடையாது. இந்த கைத்தமிழ் இன்னும் பலமா இருக்கணும். உங்களுக்கு எந்த அடைமொழியும் தேவையில்லை. இப்ப லேடி சூப்பர் ஸ்டார், சிங்கப்பெண் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தனி அடையாளம் தேடி போறாங்க நிறைய பெண்கள், அதுவும் தேவையில்லை. பெண் என்பதே ஒரு அடையாளம் தான். அன்பும் வீரமும் நிறைஞ்ச உங்க பெண்மொழியை விட அடைமொழி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பெண்ணிடம் கிடைக்கும் அன்பை விட பெரிய மோட்டிவேஷன் ஆண்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இதுல கரெக்ட் தானே? ஆண்கள் ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே வீரமை நீங்க சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கலாம் அடி வாங்கி அப்புறம் நைட் அவங்க கிட்ட போயிட்டு ரைட். சோ அன்பு மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம அக்ஷிதா சிஸ்டர் சொன்னாங்க, நாங்க திமிரு கூட எங்க அழகுதான் ரசிகன்ட்டு. ஆமன் தங்கச்சி, உங்க திமிரு அழகு, உங்க அன்பு அழகு, உங்க வீரமும் அழகு. இப்போ நிறைய பாலியல் குடும்பம் பத்தி பேசுறோம். எல்லாம் என்ன சொல்றோம், ஆட்சியே எல்லாருமே தப்பு பண்றாங்க இல்லைன்ட்டு இல்ல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலியல் கொடுமைங்கிறது வன்கொடுமை மட்டும் இல்ல. ஒரு ஆண் உங்களை உரசுறது, தப்பா பாக்குறது, இது எல்லாமே பாலியல் கொடுமை தான். இதுக்கு என்ன எது தப்பு, எங்க நம்ம பெண்கள் போட்ட விடுறீங்கன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம், அந்த பயத்தை உடஞ்சிறீங்க. நான் இப்ப சொல்றேன், வீரம்ங்கிறது ஒரு ஆணை விட 10 மடங்கு அதிக உடல் பலம் உங்ககிட்ட இருக்கு. ஒரு டாக்டரா நான் சொல்றேன், ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏற்படுற வலியை தாங்குற சக்திக்கு இணையா இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. அது மட்டுமே இல்ல, அதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட உடல் பலம் மனபலம் இருக்கு, அவங்க வெளியே காட்டுறது இல்ல. அந்த பிளாக்கை மட்டும் எடுத்து எறிங்க. பசங்க ஆண்கள் வந்து உங்க முன்னாடி நின்னாங்கன்னா நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, அவங்களோட உடல் பலம் மனபலம் 10 மடங்கு ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கீங்க. அந்த கான்பிடன்ஸோடையும் வீரத்தோடையும் நீங்க ஆண்கள் மட்டும் நில்லுங்க. உங்களை தொடர்றத தப்பா கூட ஒரு ஆணும் பார்க்க மாட்டான். இன்னைக்கு தளபதி இங்க இருந்திருந்தா இப்ப நான் அடுத்த சொல்ல சில விஷயங்களை கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அதனால கவனமா கேளுங்க.
இன்னைக்கு மார்ச் 8 எல்லாரும் ஹாப்பி உமன்ஸ் டே கொண்டாடுறோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒண்ணு மட்டுமே இல்லைங்க, எல்லா நாளுமே உங்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே தான். அடுத்து ஆண்கள் நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? இன்னைக்கு உமன்ஸ் டே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். பெரும்பாலும் அது அப்படியே ஒரு குரூப்ல தட்டி விட்டுட்டு அவ்வளவுதான் மறந்துடுவாங்க. அடுத்த உமன்ஸ் டே வர வரைக்கும் அதை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுல என்ன பியூட்டினா, குரூப்புகளா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மனைவி அம்மாவுக்கு யாரும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? யாராவது ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா ஆண்கள்? சோ தளபதி பாணியில கேட்கணும்னா, வாட் ப்ரோ, வை ப்ரோ? சோ பெண்களுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல ப்ரோ. அது மாதிரி பெண்கள், உங்க வீட்டு பெண்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்லுங்க, உங்க மனைவி, அம்மா, தங்கச்சி, நீங்க லவ்வர் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, நீங்க தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோன்னு. இந்த ஒரு நாள் அவங்கள பாராட்டுறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருக்கிற பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி. சர்வதேச மகளிர் தினம் முன்னிட்டு தர்மபுரி மகளிர் தமிழக மெட்ரிக் கழகம் மேற்கு மாவட்டம் அண்ணா சிவா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த தாழ்வார்ந்த வணக்கம் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு உலக மகளிர் தினம். நம்ம தளபதியின் பாணியில் சொல்ல போனால் சிங்க பெண்கள் தினம். சிங்க பெண்களாக இன்று முதல் நீங்கள் வளம் பெற வேண்டும் என்று நம் மாவட்டத்தின் சார்பாக நீங்கள் அனைவரும் சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே பாயாசமா பாசிசமா என்று பட்டிமன்றம் எடுத்தும் பொழுது இந்த நாட்டில் உள்ள அவலத்தையும் தமிழகத்தில் உள்ள அவலத்தையும் நமது சிங்க பெண்கள் சிறப்பாக தோல்வித்து காட்டினார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு வருட காலமாக வெற்றி கழகத்தில் இணைந்து நம் தளபதியை பின்பற்றி இந்த நாட்டை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் இவ்வளவு சிறப்பாக அறிந்து இந்த பெண்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் விரிவாக உங்களிடம் விவாதித்தார்கள். இதில் பாசிசத்தை பற்றி பேசியவர்களும் சலித்தவர்கள் அல்ல, நம்ம பாயாசத்தை பற்றி பேசவங்களும் சலித்தவர்களாக இல்லை. ஆக இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் நம் தளபதி எடுத்து கூறியதை அவர் வழி பின்பற்றி நம் பெண்கள் சிறப்பாக பேசியதற்கு பெண்களுக்கும் சரி, இன்றைய பெண்கள் தினத்தையொட்டி பெண்களுக்கும் சரி, தளபதியின் சார்பாகவும் நமது தருமபுரி மாவட்ட மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நம் மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், நகர ஒன்றிய மாவட்ட பேரூராட்சி ஊராட்சி கிளை கழக நண்பர்கள் சார்பாக அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். சிங்க பெண்கள் நடுவில் சிக்கி தவிக்கும் பெண்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு இந்த ஆட்சியாளர்களின் அலட்சியம், பணபலம், படைபலம் கொண்டு இது போன்ற தவறுகளை செய்பவர்களை தப்பிக்க வைத்துவிட்டு இவர்கள் தண்டவாள பெட்டியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது
வெட்கக்கேடான ஒரு விஷயமாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் கெஞ்சா, அபின், பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்க வழக்கத்தினால்தான் இந்த நாட்டிலே இது போன்ற குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதை அண்ணாந்து பார்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த தமிழக அரசை இது போன்ற செயல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, இதை தட்டி கேட்க ஒரு தமிழனாய், நம்மளுடைய அண்ணனாய், நம்மளுடைய நண்பனாய், நம் உற்ற தோழனாய், நம் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எத்தனையோ பல கோடிகளை இழந்து இவர்கள் ஆட்சி நடத்தும் லட்சணத்தை கண்டு இனியும் இந்த மக்கள் நம்மை இந்த உயரத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நாம் அனைவரும் வாக்களித்து ஆட்சியில் அமர்ந்த இந்த அரசு மெத்தன போக்கினால் இனி இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லை என்று அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு நம்மளுக்காக, உங்களுக்காக, இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, வருங்கால நம் பிள்ளைகளுக்காக, நம் பேரன் பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டும், நம் மக்களை தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், பாதுகாப்பான அரசை கொடுக்க வேண்டும் என்று நம் தளபதி அணைத்து விட்டு நமக்காக இறங்கி இந்த மண்ணின் மக்களுக்காக நான் போராடுவேன், எந்த பாசிசம் வந்தாலும் சரி, எந்த பாயாசம் வந்தாலும் சரி, இனி என் மக்களை, இந்த தமிழக மக்களை உங்களால் ஏமாற்ற முடியாது, அவர்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பின்னால் கொள்கை தலைவர்கள் இருக்கிறார் என்று நமக்காக தலைவர் அவர்கள் இன்று மகளிர் தினத்தை இதுவரை இல்லாத முறையில் சீரும் சிறப்பாக தருமபுரி மாவட்டத்தில் செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களிடம் சொல்லியதும் நமது அணிகளின் சார்பாக நமது சத்யா வீரமணி அவர்களிடம் தெரிவித்தேன். அவர்கள் உங்களிடம் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக உங்களை அழைத்து பேசி இது போன்ற ஏற்பாடுகளை செய்து மிகவும் இந்த ஏற்பாடை இவ்வளவு சிறப்பாக காலை டவுன் பஸ் நிலையத்திலிருந்து அனைத்து பேருக்கும் இனிப்புகள் வழங்கி அங்கிருந்து கோஷம் போட்டுக்கொண்டு இங்கே அதிகமான அரண்மனையில் கூட்டரங்கத்திலே இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததற்கு சத்யாவோடு இணைந்து செய்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணுக்கு தெரியாத அவலங்கள் நாட்டில் எங்கிருந்தாலும் இனி தளபதி விடமாட்டார். எங்களை போன்றவர்கள், உங்களை வைத்து, உங்களை போன்ற அனைவரும் சேர்ந்து இனி வருங்காலத்தில் எந்த ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அங்கு நாம் அனைவரும் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நாம் நிற்க வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கிறேன். இதையும் தாண்டி நம் மண்ணில், நாம் வாழ்கின்ற மண்ணில் ஒரு தங்கை இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று நீங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் பேச வருகிறார். அவருடைய பேச்சை நீங்கள் அனைவரும் கூர்ந்து கேட்டு அவர்களுக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் நிற்க வேண்டும். நாம் அனைவரும் நம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் அந்த பெண்மணிக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவரோடு இணைந்து அவருக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு முன்னின்று நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெனாகரம் தாலுக்காவிலேருந்து சிடுவம்பட்டிங்கிற வில்லேஜிலேருந்து வந்திருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொரோனா சீசனில் வந்து நிறைய பேர் அந்த ஆக்சிஜன் இல்லாமல்லாம் இறந்து போனாங்கல்ல,
அப்போ வெறும் நாம ரூல் பென்சில் இருக்குல்ல, நம்ம எழுதுற ரூல் பென்சிலையும் நம்ம குடிக்கிற தண்ணியும் வச்சு ஆக்சிஜன் இன்வெர்ட்டர் கண்டுபிடிச்சேன். அதாவது சுவாசிக்கிற ஆக்சிஜன் நம்ம தருமபுரியில 2500க்கு மேற்பட்ட மக்களுக்கு வந்து நான் ஆக்சிஜன் கொடுத்து என்னால காப்பாற்றப்பட்டவங்க 2500 பேர் கோவிட்ல. என்ன ஒரு போன வருஷம் டிசம்பர் மாசத்துல ஒருத்தங்க 2 வருஷமா என்ன தேடிட்டு இருந்திருக்காங்க எனக்கு நன்றி சொல்றதுக்காக. அப்படி என்ன சொல்லும்போது தான் ஒரு யூடியூபர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்து வீடியோ எடுத்து போட்டு இப்போ என்ன டிவிகேல இருந்து ஆனர் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க. பொதுமக்களுக்கு தேவையான இந்த கால் இல்லாதவங்களும் காரு ஓட்டலாம்னு சொல்லிக்கிட்டு 4 வீலர்ஸ் எப்படி கால் இல்லாம இருக்கிறவங்க கை இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் 4 வீலரும் ஓட்டலாம், 2 வீலரும் ஓட்டலாம். இப்போ பெட்ரோல் டீசலோடைய விலைலாம் ஏறிடுச்சுல, இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியும் வச்சே 2 வீலர் ரன் பண்ணலாம், பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிலிட்ரிலாம் இருக்காங்களா, ஆர்மிஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் லெவல் உலக அளவில் 2023க்கும் 24க்கும் நான் தான் யங் சயின்டிஸ்ட், இளம் விஞ்ஞானி. இப்போ இன்டர்நேஷ்னல் ஆஃப் ஜோனல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின நேரு யுவகேந்திராவில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல இப்போ செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சென்னையில ஒரு ஒரு காலேஜில் அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன். உமன்ஸ் டேவுக்காக யங் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் புக்கும் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளவும் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. இப்போ கோவிட் சீசன்ல அந்த ப்ராஜெக்டை வந்து வெளியே எடுத்துட்டு என்னால் வர முடியல. வீட்டில் இருந்துக்கிட்டு இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா என்னால் அப்போ அந்த செகண்ட் வெளியே வந்திருந்தேன்னா எத்தனை பொதுமக்களுக்கு இலவசமாகவே ஆக்சிஜனை நம்ம சப்ளை பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல இந்த மகளிருக்கு ப்ராப்ளம், இந்த பாலியல் தொல்லைன்னு சொல்லிட்டு, அந்த ப்ராப்ளம் எனக்கும் வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் போயிட்டு என் ப்ராஜெக்ட்ஸை காமிக்கும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துல சொல்றது என்னன்னா, நம்மளை 5 நிமிட்ஸ் நீங்கள் வரீங்களா, நான் உங்களுக்கு செய்கிறேன், ஓப்பன் டாக்காக கேட்பாங்க. நிறைய இடத்துல நடக்குது. இந்த 4 இயர்ஸாக நான் அங்கங்கே மீட் பண்ணிட்டு வர்றது, பார்க்கறது, பேசுறது அப்படிதான். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. அதெல்லாம் கடந்து வர்றது தான் லைஃப். உமன்ஸ் வந்து நாம தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அவங்க ஒருத்தங்க எப்படி இப்போ எல்லாருமே தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தங்களை வந்து நாம இப்போ இங்க இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஜென்டலா இருக்காங்க, அப்படிதான் இருப்பாங்க பார்க்க வெளியே இருக்கிறவங்க எல்லாம். இங்க இருக்கிறவங்க நம்ம பழக தான் தெரியும் யாரு எப்படின்னு. நான் இப்போ ரியலா ஒரு கட்சியில போயிட்டு என்னுடைய ப்ராஜெக்டை வந்து நான் சப்மிட் பண்ணேன். அந்த கட்சியில இருந்து எனக்கு ஒரு ரெவன்யூ வந்துச்சு, அதாவது பணம் கொடுத்தாங்க. ஆனா என் கைக்கு வரல. ஆனா அந்த இடத்துல என்ன கேட்டது, நீங்க 1 hour வரீங்களா, நான் அந்த உங்க ப்ராஜெக்ட்க்கு ஹெல்ப் பண்றேன், உன்னுடைய லைஃப்க்கு நான் பண்றேன்னாங்க. அந்த இடத்த நம்ம தாண்டி வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்னுடைய லைஃப்பை நான் பாத்துக்கிறேன், என்னால வேற இதுலயும் மேல வர முடியும்னு சொல்லிக்கிட்டு நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் போய் மீட் பண்ண கிடையாது. இந்த வீடியோஸ் வந்த பிறகு நிறைய கட்சிஸ் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆனா டிவிகேல வந்து முந்தானேத்து நைட்டு வந்து வீட்டில் வந்து என்னை ஆர்னர் பண்ணது, கூப்பிட்ட விதம் பிடிச்சிருந்தது அண்ணாங்க. அதனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில இருந்து காலையில தான் வந்தேன் இவங்க கூப்பிட்டதுனால. நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருக்கேன். தான் ஆட்டுங்காரம்பட்டியில தான் இப்போதான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பிஇ பண்ணிட்டு இருந்தேன் திருப்பூர் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல. அங்கே நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கோ நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ்க்குமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் காலேஜ் மேலே 2 சைடுமே ப்ராப்ளம் இருந்ததுனால டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஇ பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் சேட்டிலைட் ராக்கெட் அதை அந்த நிலாவுக்கு அனுப்புறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேட்டிலைட்ஸ் எல்லாம் அதுலேயும் ட்ரைனிங் எடுத்து அதுலேயும் நான் அசாதி சேட்லலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நிலாவுக்கெல்லாம் சேட்டிலைட்டு இந்த ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அதை பற்றியும் அதை பற்றியும் இஸ்ரோக்கெலாம் போய் தெரிஞ்சிருக்கேன். நாசாவுக்கு ஒரு டைம் நான் கோவிட்ல வந்து நாசா செலக்ட் ஆனேன். அமெரிக்காவில் போயிட்டு இந்த ராக்கெட்டை பற்றி படிக்கிறதுக்கு செலக்ட் ஆனேன். அப்போ வந்து எனக்கு யாரும் உதவி பண்ணலை. அப்போ உதவி பண்ணவும் யாரும் இல்லாததுனால என்னால் அமெரிக்கா போக முடியல, நாசா போக முடியல. அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஷட்டில் பேட்மிண்டன் விளையாண்டுருக்கேன், டென்னிஸ் விளையாண்டுருக்கேன். ஸ்டேட் லெவல் தாண்டி நேஷ்னல் தாண்டி இப்போ உலக அளவில் விளையாடுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் பிளேயராக இருக்கேன். உலக அளவில் விளையாடுறதுக்காக நான் செலக்ட் ஆகிட்டேன். இந்த கட்சியிலேருந்து என்னை ரெஃபர் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, கூப்பிட்ட விதம்ன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு கால் பண்ணப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் எந்த கட்சிக்கும் நான் இது வரைக்கும் போனது இல்லைன்னா எனக்கு இதான் ப்ராப்ளம், அதனால தான் இங்கேயும் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவங்களோட கூப்பிட்ட விதம் பிடிச்சிருந்தது. மேமாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், ஃபோனில் பேசின விதமும் பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதும் பிடிச்சிருந்து அவங்களும் போயிட்டு வான்னு சொன்ன உடனே சென்னையிலேருந்து நைட்டு கிளம்பி இப்போ காலையில் வந்து நிற்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரேன் சென்னையிலேருந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்க்காக.